நம்ம கதையோட நாயகன் அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதுனால அவங்க குழந்தைய வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க. அதுக்காக தன்னோட போலீஸ் வேலையை விட்டுட்டு அக்கா குழந்தைய பாத்துக்கிறதே முழு நேரம் வேலையா வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே ஒர்க் பண்ண இன்னொரு லேடியை பாக்குறாங்க. அவங்களோட முதல் குழந்தை டெலிவரி ஆகுறப்போ உதவி பண்ணது நம்ம ஹீரோ தான். அது அவங்களுக்கு எம்பாரஸா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ இருக்க கூடாதுன்னு நினைச்சு துரத்த பாக்குறாங்க. அதுக்காக அந்த லேடி சில விஷயங்கள் பண்ண போய் அது கடைசியில் அவளுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. அதனால மற்ற மதர்ஸ் முன்னாடி அவளுக்கு மரியாதை இல்லாம போயிடுது. இந்த மதர்ஸ் கேங்கோட பிரசிடென்ட்டாவும் நம்ம ஹீரோ மாறிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் மேல் வீட்டில் குடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அவங்களுக்கு கல்யாணமாயி ஒரு பையன் இருக்கிறதும் தெரிய வருது. முன்னாடி போக போக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது வேற யாருக்கு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. தன்னோட முதல் காதலி இப்போ கணவன் கூட இல்லாம டைவர்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கா. அப்போ அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. பட் இவன் தன் மேல இருக்கிற பரிதாபத்தால தான் இவன் நம்ம கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்றா, நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருந்து பின்வாங்க. ஹீரோ கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு கோவமா நடந்துக்கிறாங்க. என்ன எதுன்னு தெரியல. அப்பதான் தெரிய வருது ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லவ் பண்ணப்போ வேண்டான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணது. அதுக்கான காரணம் வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பின்னாலதான் தெரிய வரும் தன்னோட நலனுக்காகவும் நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ தன்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு தெரிய வர்றப்போ எகெயின் காதல் வருது. ஹீரோ கூட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க. ஏன்னா உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட தான் நீ சேர்ந்து வாழணும்னு ஹீரோயினை சொல்றாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வகையில சமாளிச்சா என்னதான் இருந்தாலும் இது உன்னோட அக்கா பொண்ணு, இந்த குழந்தை அம்மா அப்பா இல்லாத அனாதை அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேச இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் அக்கா பொண்ணை நானே தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கடையில இது என்னோட பேத்தி, என் பையனோட பொண்ணு, நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த குட்டி பாப்பாக்கு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வர ஆரம்பத்துல அது ஹீரோ நம்பி ஏமாந்துடுறாரு. கடைசியில தான் தெரிய வருது அக்கா வீட்டுக்காரருக்கு இவங்க டைரக்ட் மதர் கிடையாது, ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை மேல சொத்து இருக்கு, அதை அடையிறதுக்காகத்தான் இந்த பாட்டிமா திடீர் பாசத்தோட வந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த குழந்தையோட பேரண்டியல் ரைட்ஸ் எனக்கு வேண்டாம்னு சொன்ன பாட்டிமா திரும்பி வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களையும் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியில பல தடைகளையும் தாண்டி இறந்து போன அக்காவோட குழந்தைய தன்னோட குழந்தையாவே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தன்னை நீ அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, அப்பா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி வளர்க்குறாங்க. ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ, குட்டி பாப்பா, ஹீரோயின், அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் எகெயின் கன்சீவ் ஆறாங்க. இந்த 3 குழந்தைங்களுக்கும் இவங்க தான் அம்மா அப்பா, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம வளர்க்குறாங்க. நான் ஏதோ இந்த குழந்தைங்களுக்கு நல்ல அப்பாவா இருந்து பாத்துக்கிறேன்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இந்த குழந்தைங்க அவங்களோட அப்பாவா இருக்க என்ன அனுமதிச்சதுக்கு ஏத்துக்கிட்டதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஹாப்பி எண்டிங் அந்த ஸ்டோரி முடியுதுங்க. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனல் விசிட் பண்ணுங்க.